இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் உள்ள வீடுகள் மற்றும் கோயில்களில் கிட்டத்தட்ட 50,000 டன் தங்கம் முடங்கி கிடப்பதாகவும் இதன் மதிப்பு $10 டிரில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 940 லட்சம் கோடி ரூபாய் என INSE அதிகாரி ஸ்ரீராம் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இச்சூழலில் தங்கத்தை வெறும் நகைகளாக பீரோவில் பூட்டி வைப்பது நாட்டுக்கு எந்த பயனும் தராது. அதை நிதி பத்திரங்களாக மாற்றினால் தங்க இறக்குமதி குறையும். தங்கம் இறக்குமதி செய்ய இந்தியா செலவிடும் அந்நிய செலாவணி மிச்சமாகும். நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை கட்டுக்குள் வரும். முடங்கி கிடக்கும் தங்கம் நிதி சுழற்சிக்கு வரும்போது அது நாட்டின் GDP வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கும் என முன்னாள் மத்திய அமைச்சர் PB சௌத்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் மீண்டும் தங்கத்தின் பக்கம் திரும்பியிருப்பதாக தெரிகிறது. ஓரிரு வாரங்களாக பங்கு சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்களால் மத்திய வங்கிகள் பெரும் முதலீட்டாளர்கள் தங்கத்தை அதிக அளவில் கையிருப்பு வைக்க துவங்கியுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 98 ரூபாய் வரை வீழ்ச்சியடைய வாய்ப்பு உள்ளதாக ஆய்வு நிறுவனமான பென்ஸ்ட்ரைன் கணித்துள்ளது. இப்போது ரூபாய் மதிப்பு 94 உள்ள நிலையில் போர் நீடித்தால் இது 110 ரூபாயாக வீழ்ச்சியடையக்கூடும். போர் விரைவில் முடிந்தாலும் கூட நடப்பு கணக்கு பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு ரூபாய் மதிப்பு 98 சரிய வாய்ப்புள்ளது. பங்குச்சந்தையை பொறுத்தவரை இயல்பான சூழல் நிலவினால் இந்த ஆண்டு இறுதியில் நிப்டி 26,000 புள்ளிகளாக இருக்கும். போர் நீண்டால் 20,000 புள்ளிகளுக்கு கீழ் சரியும். இதுபோன்ற நெருக்கடி காலங்களில் அடிப்படை அம்சங்களை விட புவிசார் அரசியலே சந்தையை தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.